80, 90 காலகட்டங்களிலே பிறந்த எல்லோருமே சொல்றது எங்க காலம் மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இத பார்த்த இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படி என்னப்பா உங்க 80, 90கள்ல இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க. அன்றைக்கு வீட்டுல எல்லாராலும் சைக்கிள் வாங்குற அளவுக்கெல்லாம் வசதி கிடையாது. ஊரோட மைய பகுதியில ஒரு மனுஷன் ஒரு சைக்கிள் கடையை வச்சு 4 சைக்கிளை வச்சு வாடகைக்கு விடுவார். அந்த வாடகைக்கு எடுக்கிற சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தோன்னே அந்த சைக்கிள்களை எடுத்துக்கொண்டு ஊர் முழுக்க சந்தோஷமாக சுற்றி வருவார்கள் அந்த சிறுவர்கள். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கூடுதலா போனா கூட ஐயோ அண்ணன் திட்டுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு போனா கூட பரவாயில்ல தம்பி வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளும் அந்த சைக்கிளை கொடுக்கும் போது இவன் கொண்டு வந்து கொடுத்துருவானா, ஓடிபி சொல்லு, ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், லைசன்ஸ் வேணும்னு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கேட்டதே இல்லை. மனிதர்களை நம்பி அந்த சைக்கிள்களை கொடுத்தார்கள். அதே மாதிரி கடைக்கு அம்மா அனுப்பிச்சாங்கன்னா பெட்டி கடைகள்லையும் மளிகை கடையிலையும் போய் கடையில பொருள் வாங்குறதுக்கு சொன்னோன்னே அண்ணாச்சி எடுக்கிறதுக்கு உள்ள போகும்போது வெளியில வைத்திருக்கிற பட்டாணி பொட்டுக்கடலை எடுத்து 2 வாயில போட்டுக்குவோம். அவர் வெளியில வரும்போது நம்ம வாய் அசைறத அவரும் பார்ப்பார். ஆனா ஒரு நாள் கூட ஏண்டா எடுத்த அப்படின்னு அவர் அதட்டியதே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சின்ன பிள்ளை சாப்பிடுறதுலயா நம்ம வியாபாரத்துல பெருசா கோட்டை கட்டிட போறோம் அப்படிங்கிற பெரிய மனது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கடைகளுக்குள்ளே நுழைகிற போதே நம்மளை ஸ்கேன் செய்து திருடர்களை போலவே பார்க்கிறார்கள். வெளியில வரும்போது நம்மை சுற்றி ஒரு 5-6 சிசிடிவி கேமராக்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்திருக்கிறது, ஆனால் மனிதநேயம் குறைந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கும் 80, 90களில் பிறந்த மனிதர்கள் மனித மனங்களை நினைத்து எப்போதுமே சந்தோஷப்படுகிறார்கள்.